ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு சேனலில் ஒரு குவிக் ரெசிபி பார்க்க போகிறோம். நம்ம ஸ்பினச் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஸ்பினச் ஒரு பவுல், ஸ்பினச்னா ஒன்றும் இல்லை, பசலைக்கீரை, மிளகு ஒரு ஸ்பூன், பூண்டு 5 பல், ஜீரகம் ஒரு ஸ்பூன், அரிசி மாவு 1 கப், இட்லி மாவு 1/2 லிட்டர், தண்ணி தேவையான அளவு. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பிளெண்டரில் இந்த அரிசி மாவை தவிர மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இன்னைக்கு பசலைக்கீரை எடுக்கிறேன். நீங்கள் என்ன கீரை வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கோங்குரான்னு சொல்லுவாங்க, புளிச்சக்கீரை, அது மட்டும் ஆட் பண்ணாதீங்க, அது ரொம்ப புளிப்பாக இருக்கும். நம்ம இப்போ இதை ஒரு நல்ல ஸ்மூத் பேஸ்டா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த அளவுக்கு ஸ்மூத் பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கேன். நான் இந்த மாவோட இதை ஆட் பண்றேன். இது கூட 1 கப் அரிசி மாவும் ஆட் பண்றேன். இதையெல்லாம் நம்ம தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு இந்த இட்லி மாவுலேயே தேவையான அளவுக்கு சால்ட் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸி ரெசிபி தான், நீங்கள் ரொம்ப குவிக்காக செஞ்சிடலாம். உங்ககிட்ட ஏதாவது கீரையும் இந்த இட்லி மாவும் இருந்ததுன்னா. நிறைய குழந்தைங்க கீரைன்னா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கீரையும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை தோசை தவால போட்டு எடுக்கலாம். ஒரு தவால இந்த கல் நல்லா சூடானதும் நம்ம இதை தோசை மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கீ வேணும்னாலும் நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன், இந்த தோசை நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக. நீங்கள் 1/2 லிட்டர் மாவுக்கு மேக்ஸிமம் 5 பல்லு பூண்டு ஆட் பண்ணுங்கள். நீங்கள் அதுக்கு மேலே ஆட் பண்ணாலும் தோசை தவாலே தோசை ஒட்டிக்கும், உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வராது. இது ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்த்தி ரெசிபி. இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஜென்ரலாக எங்கள் வீட்டில் முடக்கத்தான் கீரையில் பண்ணுவாங்க. பட் எங்களுக்கு அந்த கீரை இங்கே அவ்வளோவா கிடைக்காதுன்றதுனால நாங்கள் இங்கே ஸ்பினச்சில் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இப்போ தோசை நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு, பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதை எடுத்துடலாம். நம்மளோட ஸ்பினச் தோசை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.